லேவியராகமத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, லேவியராகமத்திலே காணப்படுவது என்ன? லேவியராகமத்தை எழுதியது யார்? முதலாவது, லேவியராகமத்தை எழுதியது யார்? மோசே. எப்பொழுது எழுதினான்? கிறிஸ்துவுக்கு முன் 1445-44 இந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பான். இது எத்தனாவது புத்தகம்? 66 புத்தகங்களில் இது 3வது புத்தகம். பழைய ஏற்பாட்டிலும் கூட இது 3வது புத்தகம். இதில் எத்தனை அதிகாரங்கள்? 27 அதிகாரங்கள் இருக்கின்றன. எத்தனை வசனங்கள்? 859 வசனங்கள் இதில் உண்டு. இந்த லேவியராகமத்திலே அதிகமாய் காணப்படுகின்ற வார்த்தை எது? பரிசுத்தம். 90 இடங்களிலே, சுமார் 90 இடங்களிலே பரிசுத்தம், பரிசுத்தமுள்ள என்கிற வார்த்தை பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிகபட்சமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல ஆதியாகமம் ஆரம்பத்தின் அடையாளம், யாத்திராகமம் வேறுபிரித்தலுக்கான அடையாளம், லேவியராகமம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். பாவியான மனிதன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான், பாவியான ஒருவன் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை விளக்குகிற புத்தகம்தான் இந்த புத்தகம் லேவியராகமம். கவனிங்க, லேவியராகமம் எதை விளக்குகிறது? தேவனை எப்படி சென்றடைவது, தேவனை எப்படி ஆராதிப்பது, தேவனை எப்படி சேவிப்பது என்பதை இந்த புத்தகம், இந்த ஆகமம்தான் விளக்குகின்றது. மூல வாக்கியம் எது? மூல வாக்கியம் என்றால் இந்த மொத்த புத்தகத்திற்கான மூலம், அடிப்படை எது? 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்றால் இரத்தத்தினால்தான் உங்கள் பாவத்திற்கான பிராயச்சித்தம் கிடைக்கிறது. பாவம் செய்கிற எவரும் பாவத்தினால் சிட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் லேவியராகமம் மூலமாக தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை தருகிறார். அது என்னவென்றால், மனிதன் செய்கிற பாவத்தினாலே இரத்தம் சிந்தப்படும் என்றால் அந்த மனிதன் செய்கிற பாவத்தினால் வருகின்ற சிட்சை அகற்றப்படுகிறது. யாத்திராகமத்திலே பஸ்கா பண்டிகையின் சந்தர்ப்பத்திலே தேவன் இதைத்தான் சொன்னார். எகிப்தியர்கள் எப்படி பாவம் செய்தார்களோ அதேபோல நீங்களும் பாவம் செய்தீர்கள். ஆனால் பாவம் செய்திருக்கிற உங்களுடைய வீடுகளிலே மரணம் பிரவேசிக்கும், நீங்களும் சாக வேண்டும். அப்படி சாகாமல் இருப்பதற்கு நான் ஒரு வழியை காண்பிக்கிறேன். அதாவது, உங்களுடைய ஸ்தானத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி மரித்து போன ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்களில் இருக்கும் என்றால் அந்த வீட்டுக்குள் மரணம் பிரவேசிக்காது. அதாவது, பாவம் செய்திருக்கிற நீங்கள் சிட்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தரப்பிலே ஒரு ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டும். பாவம் செய்திருக்கிற நாம் சிட்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியானவரான இயேசு மரிக்க வேண்டும். அவர் அப்படி சிலுவையில் மரித்ததால் தான், தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினால்தான் நமக்கு வரவேண்டிய சிட்சை அகற்றப்பட்டது. நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தர்களாக ஆக்கியிருக்கிறது. அதையேதான் லேவியராகமத்திலும் நாம் பார்க்கிறோம். இரத்தத்தினால் நீங்கள் செய்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் கிடைக்கிறது. ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற போது பாவம் செய்திருக்கிறவன் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது தன் கைகளை வைக்கிற போது, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற போது, என்னுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதனால் நான் மன்னிக்கப்படுகிறேன். அது அதன் அடையாளம். அதைத் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வாசிக்கலாம், தேவனை நாம் சேர வேண்டுமென்றால் லேவியராகம் நமக்கு காண்பிக்கின்ற 3 விதிகள் நினைவிருக்கிறதா? யாத்திராகமம் எந்த இடத்திலே முடிந்தது? தேவன் இறங்கி வந்தார், ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் மோசேயைப் போன்ற தீர்க்கதரிசியே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை, தேவனை நெருங்க முடியவில்லை. என்றால் ஒரு சாதாரணமான மனிதன் தேவனை சேருவதென்றால் எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் எப்படி? பரிசுத்தமான தேவனை பாவியான ஒரு மனிதனால் எப்படி சேர முடியும்? இதற்காக தேவன் என்ன செய்கிறார்? 3 விதிகளின் அடிப்படையில் தேவனை சேர்ந்து கொள்வதற்காக தேவன் லேவியராகமத்திலே 3 வழிகளை காண்பிக்கிறார். முதலாவது, லேவியராகமத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆச்சாரங்கள். என்னதுங்க? ஆச்சாரங்கள், நடவடிக்கைகள். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், இஸ்ரவேல் ஜனம் ஒரு புதிய தேசம்,
ஒரு புதிய தேசமாக அவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள் பிரவேசிக்கப் போகிறார்கள். எனவே அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிறபடி எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது, எது தவறு, எது சரி என்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக அந்த எகிப்து தேசத்திலே அந்நிய சம்பிரதாயத்துக்கு மத்தியில அதே பழக்க வழக்கங்களால் நிறைந்திருக்கிற அவர்களுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்ட திட்டங்கள் அவசியம். இந்த லேவியராகமம் அதைத்தான் விளக்குகிறது. முதல் அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும், அதேபோல 23ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆச்சாரங்கள், நடவடிக்கைகள், விதிகள் என்னவென்று தேவன் அவர்களுக்கு விளக்குகிறார். 8ஆம் அதிகாரம், 9வது அதிகாரம், 10வது அதிகாரம் அது ஆசாரியர்களின் ஊழியம். என்றாவது முதலில் தேவன் விதிக்கின்ற சட்ட விதிகளுக்குட்பட்டு நாம் வாழ்வோம் என்றால் நாம் தேவனுக்கு நெருக்கமாக முடியும். 2வது, ஒருவேளை அந்த சட்டதிட்ட விதிகளை கடைபிடிக்காமல் நாம் வழிதப்பி போவோம் என்றால் ஆசாரியர்கள் நம் பட்சத்திலே நமக்காக பலி செலுத்துவதன் மூலமாக நாம் செய்கின்ற தவறுகள் மன்னிக்கப்படும் என்பதைத்தான் அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசேயின் மூலமாக விளக்கினார். 3வது, பரிசுத்தத்திற்கேதுவான விதிகள். அதாவது ஜாக்கிரதையாய் நாம் பரிசீலிக்கும் போது அது பரிசுத்தம், அது பரிசுத்தமில்லாதது. இந்த ஆகாரம் உங்களுக்கு பரிசுத்தமற்றது, இந்த ஆகாரம் உங்களுக்கு பரிசுத்தமானது, இதை செய்வது பரிசுத்தமின்மை, இதை செய்வது பரிசுத்தம் என்று நியமங்களை, பரிசுத்தமான நீதி நியமங்களை தேவன் ஏற்பாடு செய்தார். லேவியராகமத்தை நாம் வாசிக்கும் போது அது முழுவதும் நியமங்களைத்தான் பார்க்க முடியும். நீதியும் விதிகளும், தேவனுடைய வழிமுறை, தேவனுடைய உத்தேசங்கள் ஆகியவற்றை பார்க்க முடியும். முக்கியமாக ஆச்சாரங்கள், கடைபிடிக்க வேண்டியவைகள், அதே போல நீதி நியமங்கள், எந்த ஆகாரத்தை புசிக்கலாம், எந்த ஆகாரத்தை புசிக்கக்கூடாது என்பவைகள் லேவியராகமத்தில் லேவியர்கள், அதாவது தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது என்பதால் கட்டாயமாக ஊழியம் செய்கின்ற லேவியர்கள் இந்த லேவியராகமத்தை கட்டாயம் வாசித்து அதன்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்யப் போகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் ஊழியத்தில் ஈடுபடப் போகிறார்கள் என்பதால் அவர்கள் பொறுப்பை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும். தொடர்ந்து 16, 17ஆம் அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள். ஏனென்றால் பாவியான மனிதன் செய்கிற அவனுடைய பாவங்களினால் அந்த மனிதனுக்கு வரவேண்டிய சிக்ஷையை எப்படி ஒரு பலி செலுத்துவதன் மூலமாக தவிர்க்க முடியும் என்பதை விளக்குகிற அற்புதமான அதிகாரங்கள் இந்த 16 மற்றும் 17ஆம் அதிகாரங்கள். மனிதனால் தேவனிடத்தில் டைரக்டா போக முடியாது. அவன் தன் பாவத்தினால் என்னிடத்தில் வருகிற போது அவன் மரித்து விடுவான். எனவே அவன் செய்த பாவங்களின் நிமித்தம் அவன் தரப்பிலே ஒரு ஆட்டுக்குட்டி தன் இரத்தத்தை சிந்துமென்றால் மனிதன் செய்த அந்த பாவத்தினாலே, அதற்கான பிராயச்சித்தம் செலுத்தப்பட்டதினாலே அந்த மனிதனை நான் மன்னிக்கிறேன். அவனுடைய தரப்பிலே ஆசாரியனின் பட்சமாய் வரலாம். எனவே கவனிங்க சகோதர சகோதரிகளே, பிரதான ஆசாரியன் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களின் தரப்பிலே வருடத்திற்கு ஒரு முறை ஆச்சரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிப்பான். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போவான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கும். கர்த்தருடைய அந்த பெட்டியின் மீது தேவன் மகிமையாயிருப்பார். உடன்படிக்கை பெட்டியின் மீது கிருபாசனம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கின்ற பாவத்தின் அடிப்படையில சிந்தப்பட்டிருக்கிற இரத்தத்தை தான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து கிருபாசனத்தின் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இரத்தம் சிந்தப்படுகிறது என்று கிருபாசனத்தின் மீது இரத்தத்தை தெளிப்பான். அதாவது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான், ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீர் ஏற்பாடு செய்த நியமத்தின் அடிப்படையில் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதால் பாவம் செய்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிங்க. அவர்கள் செய்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் செலுத்தப்பட்டு விட்டதனால் அவர்களை மன்னிங்க ஆண்டவரே என்று இரத்தத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் மன்னிக்கப்படும். அதன் விளைவாக அவர்கள் சிட்சையிலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள். இப்படி லேவியராகமம் கற்றுத்தருகிற முக்கியமான பாடம் என்னவென்றால், புதியதாக ஒரு தேசமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதினால் தேவனே அவர்களுக்கான நியமங்களை ஏற்பாடு செய்தார். இப்படி நீங்கள் வாழ வேண்டும், இப்படி பிழைக்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் எப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை சேர வேண்டும் என்பதற்கான விதி நியமங்களை விளக்குவதுதான் லேவியராகமம். இன்னும் தொடர்ந்து விஷயங்கள் என்னவென்றால், தேவனை சேவித்து பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதேபோல எந்தெந்த ஆகாரங்களை புசிக்கலாம், எப்படிப்பட்ட ஆகாரங்களை புசிக்க கூடாது. ஒரு நிமிஷம், தானியேலின் புத்தகத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அங்கே ராஜா புசிக்கிற ஆகாரத்தை எல்லோரும் புசிப்பதற்கான பெர்மிஷன் கொடுத்தான். அப்படி எல்லோரும் புசிப்பதற்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட போது தானியேல் ஒரு முடிவெடுத்தான். என்னவென்றால், நான் ராஜா புசிக்கிற ஆகாரத்தை ஒருபோதும் புசிக்க மாட்டேன், அப்படி புசித்து என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தான் அல்லவா? ஏன் அப்படி அவன் சொன்னான்? ஏனென்றால் தானியேல் இந்த லேவியராகமத்தை நன்கு படித்திருந்தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது என்று தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக விளக்கியிருந்தார். லேவியராகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற விதிகளின் அடிப்படையிலே, தேவன் கொடுத்த நியமங்களின் அடிப்படையிலே அங்கே ராஜா புசிக்கிற ஆகாரம் என்பது தீட்டுள்ளது. எனவேதான் ராஜாவின் போஜனத்தை நான் புசிக்க மாட்டேன், அதை புசித்து என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஆகாரம் புசித்தால் அது எப்படி தீட்டாக இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஆகாரத்துக்கான விதிகளை உண்டாக்கியிருந்தார். எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது என்பதற்கான விதிகளை லேவியராகமத்திலே நாம் பார்க்க முடியும். அதேபோலத்தான் சமுதாயத்திலே எப்படி வாழ வேண்டும், ஆண்கள் பெண்களுக்கு இடையேயான நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், கர்ப்பம் தரித்திருக்கிற ஸ்திரீ என்னென்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும், இரத்தப்போக்கோடு இருக்கின்ற ஒரு ஸ்திரீ எந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும், இப்படி ஒன்றல்லங்க, சரீரப்பிரகாரமான நியமங்கள், ஆரோக்கியத்தை குறித்த நியமங்கள். அது மாத்திரமல்ல, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற பந்தங்கள், உறவுகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் கூட தேவன் இந்த லேவியராகமத்திலே மிக தெளிவாக விளக்குகிறார். எனவே இந்த லேவியராகமம் எதற்கு அடையாளம்? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் விளக்கி, தம்மை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, மனிதனால் தம்மை எப்படி வந்து அடைய முடியும் என்பதையும் காட்டி, பாவியான ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான் என்ற அந்த அற்புதமான பிராயச்சித்த பலிகளை குறித்து அவர் விளக்குகிறார். எங்கிருந்து இந்த லேவியராகமத்தை எழுதினான்? சீனாய் பகுதியிலிருந்து, சீனாய் பர்வதத்திலிருந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பான் என்பதுதான் அபிப்பிராயம். அடுத்ததாக, லேவியராகமத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன? முதலாவது, எதற்காக பலிகள், எதற்காக இந்த பலிகளை நாம் செலுத்த வேண்டும்? லேவியராகமம் தான் சொல்லுகிறது முதலாவது அதிகாரத்தில். இரண்டாவது, தேவனோடு கூட மனிதன் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது அதிகாரம் அதை விளக்குகிறது. மூன்றாவது, ஒரு வாக்கு கொடுத்து நாம் தவறுவோம் என்றால் அது ஒரு குற்றமா? அதாவது மனிதனுடைய சம்பந்தங்கள், மனிதன் தன் பந்தங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு வாக்கு கொடுத்து தவறுனா அது குற்றமா? இதற்கான விதிகள் எங்கிருக்கிறது? 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். நான்காவது, குற்ற உணர்விலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? தப்பு செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய், அந்த குற்ற உணர்வினாலே தவியாய் தவிக்கிறாய், எப்படி இந்த குற்ற உணர்வுகளிலிருந்து வெளியே வருவது? அது 6ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். கீழ்ப்படியாமையோடு கூட ஊழியம் செய்தால் உயிர் போய்விடுமா? பாவம் செய்து கொண்டே தேவனுக்கான ஊழியமும் செய்தால் உயிர் போகுமா? அதற்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் 10வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் கட்டாயம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டுமா என்றால், நாம் நம் விஷயத்துல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாயம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டுமா? எஸ். எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை 11வது அதிகாரத்தின் 44, 45ஆம் வசனங்கள் சொல்கிறது. அதேபோல எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது, அதையும் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக உலகத்தின் ஆச்சாரங்களை கடைபிடிக்கலாமா? அதை குறித்து 18ஆம் அதிகாரம் சொல்கிறது. எந்த வரைமுறையும் இல்லாமல் பாவம் செய்தால் தேவன் சிட்சிப்பாரா? 18ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். தினந்தோறும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் என்ன? இவைகள் 19 மற்றும் 20. விவாகத்தின் விஷயத்திலே செலுத்த வேண்டிய கவனம் என்ன? அது 21வது அதிகாரம். பூமிக்கான காலத்தையும் கூட தேவன் நிர்ணயித்திருக்கிறாரா? எஸ். எப்படி? 25ஆம் அதிகாரம். தேவனுக்கு விரோதமாக வாழ்வதால் வருகிற சிட்சைகள் என்ன? 26வது அதிகாரம். தேவனுக்கான காணிக்கைகளை எப்படி செலுத்த வேண்டும்? இவைகளெல்லாம் கூட லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் சொல்லுகிற காணிக்கைகள் என்ன? 1, தகன பலி செலுத்துதல். 2வது,
போஜன பலி 3வது, பிரதிஷ்டைக்கான பலி 4வது, சுகந்த வாசனை பலி 5வது, சமாதான பலி அடுத்தது, பாவ பரிகார பலி 7வது, பிராயச்சித்தத்திற்கான பலி அடுத்ததாக, அசைவாட்டும் பலி. இவைகளெல்லாம் கூட காணிக்கைகள் தான். இப்படி லேவியராகமத்திலே தேவனுக்கு செலுத்துதலை குறித்து இவ்விதத்திலே இந்தந்த அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் 5 புத்தகங்கள் உண்டு. ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆதியாகமம் எதற்கு அடையாளம் என்று பார்த்தோம்? தேவன் ஆரம்பித்தார். எதை ஆரம்பித்தார்? சிருஷ்டியை ஆரம்பித்தார். யாத்திராகமம் தேவன் வேறு பிரித்தார். தம்முடைய ஜனமாக கருதப்பட்ட இஸ்ரவேலர்களை என்ன செய்தார்? வேறு பிரித்தெடுத்தார். 3வது, லேவியராகமம் தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அதாவது தமது ஜனங்களை தேவன் பலி செலுத்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்தினார். எண்ணாகமம் தேவன் பத்திரப்படுத்தினார். தாம் வேறு பிரித்து பரிசுத்தம் செய்த ஜனங்களை பத்திரப்படுத்தினார், பாதுகாத்தார். 5வது, உபாகமங்களின் புத்தகம் தேவன் பிரதிபலன்களை அருளினார். அவர் பாதுகாக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், வேறு பிரிக்கிறவர், ஆரம்பிக்கிறவர். ஆரம்பித்தார், வேறு பிரித்தார், பரிசுத்தப்படுத்தினார், பத்திரப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எல்லோரையுமே கூட பிரதிபலனை தந்து ஆசீர்வதித்தார். இந்த 5 புத்தகங்கள் தேவனுடைய குணாதிசயங்களை இப்படியெல்லாம் நமக்கு விளக்குகின்றது. ஒருமுறை நினைவுபடுத்தலாமா? ஆதியாகமம் என்ன? தேவன் ஆரம்பித்தார். யாத்திராகமம் தேவன் வேறு பிரித்தார். லேவியராகமம் தேவன் பரிசுத்தப்படுத்தினார். எண்ணாகமம் தேவன் பாதுகாத்தார். உபாகமம் தேவன் பிரதிபலன்களை அருளினார். இப்படி நாம் தொடர்ச்சியாக இந்த புத்தகங்களை கவனமாய் பார்க்கிறோம். எனவே நீங்கள் இவற்றை மறக்காமல் இருக்க வேண்டும். லேவியராகமத்திலே பண்டிகைகளை பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகளான இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மகிழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டு பண்டிகைகளை கூட அவர்களுக்கு அருளினார். காணிக்கைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஜனம் என்பதால். சாதாரண நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? தெரிந்தானே, நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கூட தேவன் ஃபெஸ்டிவலை அருளினார். அப்படிப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ்ல ஒண்ணுதான் பஸ்கா பண்டிகை. அது எதற்கான அடையாளம்? இயேசுவின் மரணத்திற்கான அடையாளம். அதேபோல பிட்கிற அப்ப பண்டிகை, இது எதற்கு அடையாளம்? இயேசுவின் கல்லறைக்கு அடையாளம். முதற்கனியின் பண்டிகை, இது எதற்கு அடையாளம்? இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான அடையாளம். பெந்தேகோஸ்தே பண்டிகை, இது எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கு அடையாளம். எக்காலத்தின் பண்டிகை, இது எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, அவர் வருதலுக்கான அடையாளம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. 7 பண்டிகைகள் நாம் லேவியராகமத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் பண்டிகையை கொண்டாட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், மகிழ வேண்டும் என்பதற்காக தேவன் பண்டிகைகளை கூட அவர்களுக்காக ஏற்பாடு செய்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலிலிருந்து 7 அதிகாரங்கள் அங்கே ஆசாரியன் அர்ப்பணிக்கிற பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 8 முதல் 10வது அதிகாரம் வரைக்கும் ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஊழியத்திற்காக என்பதை குறிக்கிறது. 11 முதல் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது, பரிசுத்தம், பரிசுத்தமின்மை இவைகளை குறித்து, அதேபோல கர்ப்பம் தரித்த ஸ்திரீயை குறித்தும் பிள்ளைகளை பெறாத ஸ்திரீயை குறித்தும், இப்படி சரீர பிரகாரமான காரியங்களை குறித்தும் கூட இங்கே எழுதப்பட்டுள்ளது. இது லேவியராகமத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விலையேற பெற்ற பாடங்கள். நாம் பார்த்தபடி தேவன் நம்மிடத்திலிருந்து எவைகளை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமான வாழ்க்கையைத்தான். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை நெருங்குவதென்பது சாத்தியம் அல்ல. என்றால் பரிசுத்தமில்லாத நாம் தேவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை சிந்துவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவிகளாக இருக்கின்ற நாம் பரிசுத்தர்களாய் ஆக்கப்பட்டோம். தேவனுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்பட்டோம். அவரை ஆராதிப்பதற்கும் அவரை சேவிப்பதற்காகவும். லேவியராகமம் ஒரு அற்புதமான சுவிசேஷ புத்தகம். நற்செய்திகளை நமக்கு விளக்குகிறது. வெளியிலும் நம்மில் யாராவது கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் இருப்போம் என்றால் நீங்கள் தேவனை சமீபிப்பது சாத்தியமல்ல, தேவனை சேவிப்பதும் சாத்தியமல்ல, தேவனை ஆராதிப்பதும் சாத்தியமல்ல. எனவே இன்றே ஏன் இருக்கிற நிலையிலேயே, ஆண்டவரே நான் உம்மை சேர வேண்டுமென்றால் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் என்பதால் நானும் கூட
பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று கேட்போமா? வாருங்கள், எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லாம் ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாங்கள் உம்முடைய சந்நிதிக்கு சமீபமாவதற்கு எந்த விதத்திலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. நிர்மகா பரிசுத்தர், மகிமையால் நிறைந்திருக்கிற தேவன், அப்பேற்பட்ட நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று இறங்கி வந்தீர். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதற்காகவே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினீர். அதே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளோடு கூட சாலமோன் தேவாலயத்தை அன்று கட்டினான். அப்பா, இந்நாளிலும் உம்முடைய சந்நிதியிலே, உம்முடைய ஆலயத்திலே வந்து சேர்ந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய இரத்தத்தின் மூலமாக எங்களை சுத்திகரித்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிற, உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை அருளியிருக்கிறீர். அதே சமயத்திலே உம்முடைய சந்நிதிக்கு வருகிற ஒவ்வொரு முறையும் நாங்கள் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அசுத்தமானது, உமக்கு அருவருப்பானது, பரிசுத்தமில்லாதது எங்களுக்குள், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஆண்டவர் எள்ளளவும் இருப்பது கூடாது ராஜா. அது உம்மை, உம்முடைய சந்நிதியை, உம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்க முடியாதபடி செய்துவிடும். இதோ அப்பா, இப்பொழுதும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் இறங்குங்க ராஜா. ஒவ்வொருவரையும் சம்பூர்ணமாய் உம்முடைய மேலான இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.